இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நீர் ஆண்டவரே அனுபவித்த பாடுகளை நாங்கள் இந்த தவச நாட்களில் அறிந்து நாங்கள் கேட்டு வரும்போதும் கூட கர்த்தர் தாமே இன்றைக்கும் கூட உம்முடைய வார்த்தையின் ஊடாய் எங்களோடு பேசும் இடைப்படும். அன்றைக்கு குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, அந்த குருத்தோலை ஞாயிறிலே அந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சீஷர்கள் உம்மை பின்பற்றுகிறவர்கள் அந்த குருத்தோலைகளையும் வஸ்திரங்களையும் விரித்து ஆண்டவரே உம்மை வரவேற்றது போல இந்த நாளிலே எங்கள் இதயங்களை திறந்தருளும், எல்லா தடைகளை எடுத்து போடும். உம்முடைய வார்த்தை எங்கள் இதயத்தின் ஆழத்திலே வரவேற்கப்பட கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், என்ன சொல்லாம இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர்ங்க. இப்பதான் ஓகே, ஆல்ரைட், ஓகே. மன்னிக்கவும், நான் அந்த பிளான் பண்ணல இவ்வளோ சத்தம் பண்ணணும்னு, சரிங்களா? பயந்துராதீங்க. ஓகே, ரைட், ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், மெய்யாகவே நாம் கேட்ட சாட்சிகள், நாம் பாடின பாடல்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவரை உயர்த்தும் போது கர்த்தர் மெய்யாகவே ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். அவர் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதை தான் இந்த இடத்திலே இந்த குருத்தோலை ஞாயிறு ஏன் அதில் ஒரு விசேஷம் இருக்கிறது, ஏன் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது? Why is there such a special significance about the palms, about the people inviting Jesus into Jerusalem? அவர்கள் உரைத்த வார்த்தைகளிலே அதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட வண்ணம் வசனம் 9, 10 திரும்பவும் வாசிக்க கேட்கலாமா? Can someone read the Mark chapter 11 verse 9 and 10? வாசிங்களே. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். ஆமென். போதும், அதோட நிப்பாட்டுவோம் இந்த இடத்துல. ஓசன்னா, ஓசன்னாக்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கு ஒருவேளை பாடல்களில் நாம் அதை பாடும்போது அது துதி ஸ்தோத்திரத்திற்கு அர்த்தம் என்று நாம் சொல்வது இருக்கலாம். Maybe today you think that through the songs when you sing Hosanna, Hosanna in the highest, you think it's related to praise and thanking God. ஆனால் உண்மையிலே இந்த எபிரேய மூல பாஷையில் இதனுடைய அர்த்தம், அதனுடைய அர்த்தம் உண்மையிலே 118ஆம் சங்கீதம், நாம் இன்றைக்கு மாறி மாறி வாசித்த சங்கீதத்தில் அதனுடைய முழு அர்த்தம் இருக்கிறது. 118ஆம் சங்கீதம் வசனம் 25 நாம் பார்க்கும்போது என்ன நாம் பார்க்கிறோம்? 118ஆம் சங்கீதத்தை 25, you can go to my title slide, just go to my title slide, it is there. அதுல என்ன அங்க வாசிங்களா எடுத்தவங்க? 25, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான், that is what ஹோசியானா, ஹோசானா, ஹோசியானா என்று அந்த எபிரேய மூல பாஷையில் இருந்து அந்த வார்த்தை, அதற்கு அர்த்தம் கர்த்தாவே காரியத்தை, இன்னும் சத்தமாக, கர்த்தாவே காரியத்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்க ஜெபிக்கும் போது ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொண்டு பயன்படுத்துங்க. ஹோசானா, ஆண்டவரே, கர்த்தாவே, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா, ஆமென். காரியத்தை வாய்க்க பண்ணும். அதுதான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அவர்களுடைய பாரம்பரியத்திலே, அவர்களுடைய வழிபாட்டிலே அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு 3 முறை பயணம் எடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு 3 முறை பயணம் எடுப்பாங்க. பில்கிரிமேஜ் என்று தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? பில்கிரிமேஜ் எப்படி சொல்லுவீங்க உங்களுடைய வார்த்தையில? யாத்திரை. எஸ், யாத்திரை, ரைட். ஓகே. சிலர் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவ வழிபாட்டுக்குள் வரதுக்கு முன்பாக ஒருவேளை இந்தியாலலாம் நீங்க வெவ்வேறு இடங்களுக்கு யாத்திரை போயிருப்பீங்க. கரெக்டா? உண்டா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிலர் நீங்க வெவ்வேறு இடங்கள்லாம் முந்தி ஆண்டருக்குள்ள வரதுக்கு முன்பாக நீங்க அப்படி போவீங்க, இங்க போவீங்கன்னு யாத்திரை. அதே மாதிரி இஸ்ரவேலர்கள், யூதர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எருசலேமுக்கு 3 முறை யாத்திரை செய்வார்கள்.
They will make a pilgrimage to Jerusalem 3 times. முதல் காரியம் பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை. இரண்டாவது பெந்தேகோஸ்தை கொண்டாடுவதற்கு அவர்கள் போவார்கள். Of course not நீங்களும் நானும் அறிஞ்ச பெந்தேகோஸ் புதிய ஏற்பாடு. அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தின் நிமித்தமாக எருசலேமுக்கு போவாங்க. மூன்றாவது கூடாரிப்பு, the tabernacle கூடார பண்டிகை, அதனுடைய ஆசரிப்புக்காக அவர்கள் 3 முறை அவர்கள் எருசலேமுக்கு போவார்கள். அப்படி போகும்போது இந்த பாடல்களை பாடுவார்கள். They will sing this song. இந்த பாடலை பாடிதான் எருசலேமை நோக்கி அவர்கள் போவார்கள். சங்கீதம் 113 இருந்து 118 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள், அதனுடைய பெயர் ஹலெல் சாம்ஸ். ஹலெல் சாம்ஸை சங்கீதங்களை பயன்படுத்தி தான் அவர்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் போவார்கள். எனக்கு நல்ல ஒரு இதை ஏன் நான் சொல்றேன்னா, என் மனசுல பதிந்த ஒரு காரியம். அதாவது இயேசு அழைக்கிறார் ஊழியத்துல நான் இருக்கும்போது, ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது, எருசலேம்ல ஜெபகோபுரை திறக்கிறதுக்கு எங்களை எல்லாரும் சிங்கப்பூர்ல இருந்து, இந்தியால இருந்து, மலேசியால இருந்து எங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நாங்க எருசலேமுக்கு போனோம். ஸோ என்னுடைய பஸ்ல உங்களுக்கு தெரியும், அவர் ஜாக் ராபர்ட்ஸ் உடைய தகப்பனார் ஜோசப் பாலச்சந்திரன், பாஸ்டர் பாலச்சந்திரன், அவர் வந்து எங்க பஸ்ல இருந்தாரு, அந்த கோச்ல இருந்தாரு. ஸோ எருசலேமுக்கு இந்த பஸ் போகுது எங்க ஹோட்டல்ல இருந்து. அழகா பாடுறாங்க. இந்திய சபையில இருந்து வந்த சபை மக்கள் என்ன பாடுறாங்க? பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய். You see, it's part of our culture. Just like the Jews, when you go pilgrimage, it's part of your culture to sing and go, ஒரு பாடலை பாடிட்டே போற மாதிரி பஸ்ல ஸ்கூல் பிள்ளைங்கலாம் எக்ஸ்கர்ஷன் போகும்போது பாட்டு பாடிட்டு தான் போவாங்க சில நேரம். So like that, believers who sing a song and they're going and they're singing about the beauty of Jerusalem, எருசலேமின் அழகு, எருசலேமின் மேன்மை. உங்களுக்கும் எனக்கும் இந்த பாட்டு பரம எருசலேமே, it's about the coming Jerusalem, புதிய எருசலேம். And you and I can rejoice and sing. அதைதான் இந்த சங்கீதங்களிலே யூத மக்கள் யாத்திரைக்கு போகும்போது பாடுவார்கள். But they say this verse 25, verse 26, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். Now you tell me, do these words have any connection with you and the life that we are living? உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகளுக்கு தொடர்பு உண்டா? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குமா? சொல்லுங்களேன். கேட்ட சாட்சிகள் கேட்டீங்களா? பிரதர் ஸ்டீவன் சொன்ன சாட்சி, every day if you have not taken enough steps to safeguard your mobile phone, every day you will receive a scam call. வங்கி சேஃபா இருக்குன்னு நீ நினைக்கிற, ஆனா இவன் வந்து எப்படியாவது லெஃப்ட் ரைட் சென்டர் அப் டவுன் எப்படியாவது உன் போனுக்குள்ள புகுந்து ஏதாவது ஒரு ராங் ஆப் நீ டவுன்லோட் பண்ணுவேன்னு அவன் நம்புறான். He wants you to download and he wants to take all of your savings from your bank account. அவர் சொன்னார் 3 ஃபோன் கால் அதுக்கு அடுத்தது ரெடியா இருக்கான். அதான் இந்த கம்போடியா பார்டர்லாம், இந்த மியான்மர் பார்டர், பர்மா பார்டர்ல இந்த மாதிரி கேம்ப்ஸை வச்சிருக்காங்க. ஸ்கேம் பண்றதுக்குன்னே ஒரு கேம்பை வச்சிருக்காங்க. And they are ready to scam you. They are ready to take all that belongs to you. And that is why this shout, I feel, is very relevant today. கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும். சுகவீனம், when you are struck with sudden illness, sister Kamala share பண்ணாங்க. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும்னு விரும்புறாங்க, ஆனா திடீர்னு மூச்சு வாங்குது, திடீர்னு சுகவீனம் ஆகுது, திடீர்னு you can't come. What do you do? You shout, கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹோசானா, ஹோசானா, ஹோசானா. அதுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தில் இருந்துதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மார்க் 11 நாம் வாசிக்க கேட்டோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That's what we read in Mark chapter 11. It has become a shout of praise. ரட்சியும் என்கிற வார்த்தையில் இருந்து இன்றைக்கு
ஆண்டவரே நீர் செய்ததுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம், காரியம் இன்னும் நடக்கல, ஆனா நடந்துட்டேன்னு விசுவாசித்து என்ன, நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்து. டுடே as you come to give thanks to God, இன்றைக்கு தேங்க்ஸ் கிவிங் டேன்னு நம்ம சபையில் நம்ம இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறோம். we are celebrating this day as a day of thanksgiving, as a day of giving thanks to God. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, என்னை ரட்சியும் ஆண்டவரே, ஆனால் நீர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ததினால் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். I cannot see it is over, but I believe in you, I trust in you, it is finished, it is done. முடிந்தது. ஆமென். கஷ்டப்படுறீங்களா? ஐயோ பாஸ்டர், ரொம்ப நாள் போராடுறோம் பாஸ்டர். எப்படி பாஸ்டர் இன்னும் நடக்கல, அதுக்குள்ள தேங்க்ஸ் எப்படி சொல்லிடலாம்? நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லல, சபைக்கு தேங்க்ஸ் சொல்லல, யாருக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? சொல்லுங்க சர்ச், கம் ஆன், யாருக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அவர் நம்பிக்கைக்கு பாத்திரரா? அவர் நம்பிக்கைக்கு பாத்திரரா? எஸ். இஸ் காட் ஃபெய்த்ஃபுல்? மனுஷன் மாறி போலாங்க, man can let you down, but is God faithful? Yes. Do you believe it? Yes. இந்த எஸ் வந்து resounding yes இல்ல, கர்த்தர் உண்மையுள்ளவரா? எதுக்கு எதெல்லாம் கத்துறீங்க? எதுக்கு எதெல்லாம் குரலை உயர்த்துறீங்க? கர்த்தர் நல்லவரான கொஞ்சம் ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. See, அது இல்லனா, if you don't have that understanding that God is true, வாழ்க்கையில நீங்க மடிந்து போய் விடுவீர்கள். You have nothing to hold on to. நீங்க பிடிச்சிருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அது ஒண்ணுதான், நம்பிக்கை, விசுவாசம். Only your hope, your faith that God is faithful. Then வாழ்க்கையில என்ன வந்தாலும் நீங்க விடாம பிடிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது. There is something for you to hold on to. Amen. Hallelujah. சரி, சீக்கிரமாக 3 குறிப்புகளை சொல்லி விடுகிறேன். Alright. ஆனா நான் சொன்னது மெயினா மறந்துடாதீங்க, கேப்சர் பண்ணிராதீங்க. I mean, don't forget what I have shared with you. சரிங்களா? Let's look at today's word. 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே. முதல் குறிப்பு, the sacrifice of praise. ஸ்தோத்திர பலி. Amen. Amen. தந்தை பெக்மன்ஸ் பாடின பாட்டு தெரியுமா? ஸ்தோத்திர பலி. Come on, சீக்கிரம், very quick. ஸ்தோத்திர பலி Wow, fantastic one. Very good, St. Paul's. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தந்தை பெக்மன்ஸ் பாட்டை விட்டுறாதீங்க, நல்ல அருமையான பாடல்கள். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. The sacrifice of praise. So it begins with கர்த்தாவே ரட்சியும் காரியத்தை வாய்க்க பண்ணும். சங்கீதம் 100:4 எப்படி சொல்கிறது? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். அததான் அருமையா பாடணும். I will enter his gates with thanksgiving in my heart. I will say this is the day that the Lord has made. Hallelujah. Amen. Then the other verse, எபிரேயர் 13:15, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். அதாவது பிரச்சனை நடக்கும்போது, சுகவீனத்தில் இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஆமென். Hallelujah. Begin to just say, Lord, you are more than enough for me. என்னுடைய மனைவியார் சொன்ன அந்த சாட்சியில, she was truly alone. மெய்யாகவே, ஏன்னா நம்முடைய A&E செட்டப்னால அவங்க நண்பர்கள் கூட அவங்க பக்கத்துல போய் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் நான் வந்து கேரளின்ல இருந்தனால ஜூரோங்ல இருந்து SGHக்கு இந்த செய்தி, அவங்க டீ தானே, இப்ப நானும் கன்ஃபெஷன் பண்றேன், டீ தானேன்னு சொல்லி நான் வந்து தாமதமா வந்தேன். அவங்களுக்கு சரியான கோபம் என் மேல. இல்ல ஓகே கரெக்ட்ல, ஆனா இதை நான் இன்னும் அடுத்து விரும்பல. ஆனா டீ தானேன்னு சொல்லிதான், ஏன்னா எனக்கு செய்தி அப்படிதான் வந்துச்சு. டீ கொட்டிட்டு அவங்க காலில் கொஞ்சம் ஸ்கால்டிங் மாதிரி வந்துட்டு, அதான் ஹாஸ்பிட்டல். நான் வந்து சரி டீ தானே. நீங்க சிரிக்கிற மாதிரி, ஆனா அவங்களுக்கு சிரிப்பு வராது. ஏன்னா அவங்க அனுபவிச்ச வேதனை, அவங்க அனுபவிச்ச பாடு அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் தனிமையில் இருக்கிறாங்க, யாருமே இல்ல பக்கத்துல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட A&E விட மாட்டேங்கிறாங்க. நர்ஸும் இல்ல SGHல, ஏன்னா கிறிஸ்மஸ் காலத்துல SGH உடைய மேன் பவர் ஷார்டேஜ், நர்ஸ் இல்ல. இவங்களை வந்து சொந்தமா டாய்லெட் போய் நீ தண்ணியை ஊத்திக்க,
அந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் டாய்லெட்ல தனியா விட்டுட்டாங்க. நினைச்சு பாருங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும். யாருமே இல்லை. there is nobody there with me. நான் இங்க வேதனையில அவதிப்படுறேன். who is there? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. have you ever gone through such a moment? who is there? there is nobody here with me. யார் இருக்கறா? that is where faith, hope, my God is with me. என்னை படைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை காத்து வழி நடத்துவார். ஏற்ற வேளையில் அவருக்கு தெரியும் யாரை அனுப்ப வேண்டும் என்று அவர் அனுப்புவார். Do you have that hope? Do you have that faith? Amen. Hallelujah. நம்முடைய சரித்திரத்துல, அதாவது நம்முடைய கிறிஸ்துவ சரித்திரத்துல உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் சாது சுந்தர் சிங். Forgive me, the slides are not in order. Go to slide number 5. Go to slide number 5. Yeah. சாது சுந்தர் சிங் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா சாது சுந்தர் சிங்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ. ஓகே. இவர் இமலய பகுதி, திபெத் பகுதியில அவர் இயேசுவுக்காக ஒரு துறவியை போல காவி அணிந்து அவர் இயேசுவுக்காக ஊழியம் செய்த ஒரு நபர். அவர் என்ன தெரியுமா, அவர் அந்த இமய மலையில ரொம்ப குளிரும். அந்த மாதிரி குளிர் சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு, for 2 or 3 hours I felt my sufferings very much indeed, but afterwards my Lord by his holy presence turned my prison into a paradise. அத தமிழ்ல நான் வாசிக்கிறேன். let me read that in Tamil for you. நீங்க அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் சாது சுந்தர் சிங் இமய மலையின் கடும் குளிரிலும் துன்பத்திலும் இருந்தபோது ஆண்டவரே என்னை விடுவியும் என்று கதறுவதற்கு பதிலாக கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுப்பதை எண்ணி துதித்தார். அவர் சொன்ன காரியம், துன்பங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் கிறிஸ்துவின் சமாதானம் என் இருதயத்தில் ஒரு நந்தவனத்தை உருவாக்கியுள்ளது. Can you picture that? கிறிஸ்துவின் சமாதானம் என் இதயத்தில் ஒரு நந்தவனத்தை உருவாக்கியது. That you know that his presence turns my suffering into paradise. சாது சுந்தர் சிங் உடைய வாழ்க்கையின்படி நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வோம் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்கள் மத்தியிலே தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய சமாதானம் என்னோடு இருக்கிறது என்கின்ற ஒரு இளைப்பாறுதலுக்கு நம்மால் வர முடியுமா? And as we do this, please don't be upset with pastor, but look at the world around you. உலகத்தை சுற்றி இருக்கிற உலகத்தை பாருங்க. அவங்க அனுபவிக்கிற வேதனை சிங்கப்பூர்ல நீங்களும் நானும் கடந்து போறது இஸ் நத்திங். Don't be upset with me, but we are so blessed in Singapore. Okay? இன்னைக்கு ஈரான்ல, லெபனான்ல இன்னைக்கு எப்ப குண்டு விழுன்னு பயத்துல ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. But you and I are so blessed. We are so blessed. So let blessings come out of your mouth. உன் வாயை திறக்கும் போது புலம்பலுக்கு பதிலாக, முறுமுறுத்தலுக்கு பதிலாக கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் நல்லவர். You and I are so blessed. You and I are so blessed. And so Sadhu Sundar Singh is a very good example for us to learn from, that எப்படிப்பட்ட கடுமையான பாடுகள் வந்தாலும் நான் கர்த்தர் இருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து அவருடைய பிரசன்னத்திலே இளைப்பாறுதல் பெறுவேன். Second point, my second point, let's go to slide number 3. The sacrifice of availability. இன்றைக்கு இந்த குருத்தோலை சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது, மார்க் 11 வாசிக்கும் போது வசனம் 2 எடுத்தவங்க வாசிங்க, 2, 3. மார்க் 11 verse 2 and 3 இருக்குதா? உங்களுக்கு எதிராய் இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். என்னதான்? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அதை மட்டும் பிடிச்சுக்குங்க. அதாவது இது ஆண்டவருக்கு தேவை. This is needed for God. And that is what God is saying to each and every one of us. To each and every one. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது,
நீ எனக்கு சொல்லுங்க, நீ எனக்கு தேவை. I need you. The availability, the sacrifice of availability. Can you tell yourself, God needs me, I want to be available? என் இதயத்தை திறந்து கர்த்தர் தேவைப்படும் என்னை தேடி வரும் வேளையிலே நான் என்னை அவருக்கு கிடைக்கும்படியாக, கிடைப்பாராய் என்னை கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஆமென். கிடைப்பாராய் இருத்தல். இந்த தமிழ் புரியுதா? ரொம்ப உயர்ந்த தமிழா? கிடைப்பாரு எல்லாருக்கும் புரியுதா? That means கிடைக்கும். இவன்கிட்ட போனா கிடைக்கும், இவனை கேட்டா வருவா, இவங்கிட்ட போனா கிடைப்பாராய் இருத்தல். Are you available? Are you available for God? Amen. St. Paul's தமிழ் திருச்சபையிலே கர்த்தர் உங்களை அழைக்கும் போது கிடைப்பாராய் இருப்பீர்களா? Will you be available unto the Lord? Amen. இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில ஸ்தோத்திர பலி மாத்திரம் அல்ல, என் நேரத்தையும் கர்த்தருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய முழுமையை கர்த்தருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த கழுதை அதை தான் செய்தது. ஏன்னா இந்த கழுதை அது வரைக்கும் யாராவது ஏறி பயன்படுத்தினாங்களா? இந்த கழுதைய கரெக்டா யாருமே பயன்படுத்தல. ஆனா அந்த நேரம் வரும்போது இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லும்போது அந்த கழுதையை எடுத்துட்டு போறாங்க. கட்டை அவிழ்த்து, கயிற்றை அவிழ்த்து அவர்கள் எடுத்துட்டு போறாங்க. Maybe there are some things in your life that is holding you back. ஒருவேளை சில காரியம் கர்த்தருக்காக செய்யணும்னு முன்னுக்கு வராதபடி உனக்கு தடையாய் உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த கட்டை நான் அவிழ்க்கிறேன். எனக்காக உன் இதயத்தை கொடுப்பாயா? எனக்காக நீ முன் வருவாயா? ஆமென். And that is the very reason the church exists. அதற்காக தான் திருச்சபை இருக்கிறது. நாம் கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இந்த உலகம் நமக்குள் கிறிஸ்துவின் அன்பை காணும், கிறிஸ்துவின் அன்பின் பரிமாறுதலை காணும். Hallelujah. When you avail yourself to the Lord. Just look at the verses. ரோமர் 12 வசனம் 1 தெரிந்த வசனம் தான், மனப்பாடமா தெரியணும். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். That is Romans 12:1. சங்கீதம் 116 வசனம் 12. ஒருவேளை இதை வாசித்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கிறிஸ்மஸ்ல பாடுவாங்க இந்த பாடல் ஆங்கிலத்துல. What can I give him? I'll give him my heart. அந்த ஒரு பாடல் வரும். What can you give God? உன்னால கர்த்தருக்கு என்ன கொடுக்க முடியும்? உன் இதயத்தை கொடு. Give your heart unto the Lord. Give all that is important to you unto the Lord. Know that the Lord even today is faithful. அவர் உண்மையுள்ளவர். அவரை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், வீணடைந்து போக மாட்டார்கள். ஆமென். The Lord will carry you through. மூன்றாவது, third point, the sacrifice of position. அந்தஸ்தை துறத்தல். பழைய பாட்டிலே யூதர்கள் கலாச்சாரத்திலும் கூட நம்முடைய கலாச்சாரத்திலும் கூட இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம அணிந்து கொள்கின்ற ஆடைகள் அதை பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மத்திய கிழக்கு கலாச்சாரத்தில் அவங்க இந்த ஷால், இந்த டர்பன், இந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதை கழுத்துனா அது அவமானம். இந்த மேல் ஆடை வஸ்திரத்தை கழுத்துனா அது அவமானம். அந்த கெட்டகுமாரன் உவமையில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தகப்பனார் அந்த இளைய மகன் வீட்டுக்கு வரான். அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க? என்ன பண்றாரு? இளைய மகன் வீட்டுக்கு வரான். தகப்பனார் மேல இருந்து பார்த்து என்ன பண்றாரா? ஓடுறாரு. ஓடணும்னா ஏமா சேலை கட்டுறவங்க, வேஷ்டி கட்டி இருக்கிறவங்க ஓடணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? தூக்கிட்டு ஓடும். அது அவமானம். அது அவமானம். இங்க மேல் வஸ்திரத்தை கழுத்தி இயேசு கழுதையில வராரு. என்ன பண்றாங்க? கழுதை மேலையும் வைக்கிறாங்க, அவர் வர வழியிலையும் மேல் வஸ்திரத்தை கழுத்தி வைக்கிறாங்க. வஸ்திரத்தை துரத்தல், அதாவது அந்தஸ்தை துரத்தல். அதாவது இந்தியால இந்த என்ன சொல்லுவீங்க, இந்த ஷால் மாதிரி
அங்கவஸ்தமா? ஓகே, அதாவது நிறைய பேர் அதுதான் ஒரு மதிப்பு மாதிரி கரெக்டா அதை போட்டுக்குவாங்க. இந்த வேஷ்டி கட்டுறவங்க, அந்த எம்எல்ஏ அரசியல் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒரு 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 கட்சி இது மாதிரி வச்சுப்பாங்க. அதை கழுத்தி சாவல கழுத்தி வைக்கிற மாதிரி தான். இட்ஸ் லைக் தட். இட்ஸ் லைக் சரண்டரிங், லெட்டிங் கோ. இது எனக்கு உரியதல்ல. இட் இஸ் ஐ அம் லேயிங் இட் டவுன் பிஃபோர் யூ காட். அந்தஸ்தை துரத்தவும். ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கு உள்ள உலகத்துல நம்ம அந்தஸ்தை எங்கேயோ பேட்ச் மாதிரி குத்தி வச்சிருக்கோம். அந்த அந்தஸ்தோடு தான் நம்ம நடப்போம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் அந்தஸ்தை துரத்தி விட நீ தயாரா இருக்கிறியா? எனக்காக உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறியா? Are you willing to humble yourself? Are you willing to be sacrifice your position? உன் பதவி அதனை எனக்காக விட்டு கொடுத்து எனக்காக உன்னை ஒப்பு கொடுக்க நீ தயாராக இருக்கிறாயா? And let that speak to you. அது உன்னோட பேசட்டும். It could be your business, it could be your position at work, it could be your family, குடும்பத்துல உள்ள ஒரு காரியமா இருக்கலாம். Whatever it may be, today the Lord is saying, அதை எனக்காக நீ விட்டு உன்னை என்னுடைய காரியமாக ஒப்பு கொடுக்க விரும்புறியா? ஏன்னா சில நேரத்துல அந்த அந்தஸ்து ஒரு தடையா இருக்கும். Sometimes that position, that status is a stumbling block for what God wants to do through you. உன் மூலமாக கர்த்தர் செய்ய விரும்புவதை அது ஒரு தடையா இருக்கும். And I want to say something about the lordship of Christ. கிறிஸ்துவின் கர்த்தத்துவம். என்னோட சொல்லுங்க இந்த வார்த்தை, கிறிஸ்துவின் கர்த்தத்துவம். இந்த 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 குருத்தோலை சம்பவத்துல எல்லாரும் இயேசுவே ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவேன்னு சொல்லி அவரை வரவேற்கும் போது அவருடைய கர்த்தத்துவத்தை அறிக்கையிடுறாங்க உதட்டளவு. ஏன்னா இது ஏன் நான் தெளிவா சொல்ல முடியும்? ஏன்னா இத சொன்ன பிறகு ஓசன்னா தேவனின் குமாரனே, தாவீதின் குமாரனே எல்லாம் சொன்ன பிறகு என்ன நடந்துச்சு? அதே வாரத்துல என்ன நடந்துச்சு? So உதட்டளவுல தான் சொன்னாங்க. So church, and here's my challenge to you. I'm going to finish with this. You can be in church. சபைக்கு வரலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், கிறிஸ்தவன்னு சிலுவையெல்லாம் போடலாம், உதட்டளவுல இயேசு ராஜான்னு சொல்லலாம். It's possible because it's there in the Bible. இவங்க எல்லாரும் இயேசுவே தாவீதின் குமாரனே வாங்க வாங்கன்னு சொன்ன இதே கூட்டம் அதே வாரத்துல என்ன சொல்லிச்சு? சிலுவையில் அறையும், சிலுவை இவர் வேண்டாம் எனக்கு, சிலுவையில போடுங்கப்பா, பாப்போம் என்னதான் செய்யறாரு. You ask yourself, are you just a crowd? நீ ஒரு கூட்டத்துல ஒரு கூட்டமா தான் இருக்கீயா? Or do you truly believe? And what is the lordship of Christ? கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் என்ன? What does it mean? It means you allow the word of God to take control of your life. தேவ வார்த்தை உன்னுடைய வாழ்க்கை ஜீவியத்தை வழி நடத்த நீ இடம் கொடுக்கிறாயா? புரியுதுங்களா? கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் சொல்லுவான், நான் பைபிள் வச்சிருக்கிறேன்னு சொல்லுவான், நான் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லுவான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. you can label, நாங்களாம் கிறிஸ்தவங்க, எங்க கிராமம்லாம் கிறிஸ்தவங்க, அந்த ஒரு பெரிய லேபிள் நீங்க ஒட்டலாங்க. ஆனா உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையின்படி இல்லைன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அது ஒரு லேபிள் தான். வெளியில ஒரு பிளாஸ்டர் ஒட்டின மாதிரி ஐ எம் கிறிஸ்டியன் ஒரு லேபிளை மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். உன் கதவுக்கு வெளியில ஒரு சிலுவையை போட்டிருக்கேன், திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு ஜீசஸ், அது மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனா உன் வாழ்க்கையில வார்த்தை செயல்படல, நீ கர்த்தருக்கு தனிப்பட்ட ஜீவியத்துல ஒப்பு கொடுக்கலனா you are just a label Christian. The lordship of Christ is not in your life. கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்துக்கு உன்னை இடம் கொடுப்பாயா? Do you give in to the lordship of Christ? Just take a moment. I know we are reaching 10:30, but கொஞ்சம் பொறுமையா என்னோட கேளுங்க. வேதத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது நீ இப்படி செய், தீமோத்தேயால எப்படி செய்ய முடியுது? How come Timothy can listen to Paul? It is because
he has surrendered to Jesus Christ. All his rights, அவன் உரிமையை அவன் கர்த்தருக்கு கொடுத்ததுனால டிமோத்தியால பவுல் சொல்றத கீழ்ப்படிஞ்சு செய்ய முடியுது. பாஸ்டர், சர்ச்சில் இது எப்படி பாஸ்டர் நடக்கும்? நீங்க சொன்னா நாங்க உடனே கீழ்ப்படிக்கணுமா? இல்ல இல்ல பாஸ்டர், நாங்க எப்படி அந்த பிரதர் அந்த சிஸ்டர் அவங்க மூப்பர்னா இருந்தாலும் அவங்க சொன்னா நாங்க ஏன் கீழ்ப்படிக்கணும்? அதுதான் முதல் ரியாக்ஷன். Isn't that the first reaction? It's natural, it's flesh. You and I will never give in to each other for authority. நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோங்க, அது சுலபம் இல்லை. ஆனா எங்க தெரியுமா வரும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கும் போது 2-3 சகோதரர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரும்போது, பிரதர் தினேஷ், பிரதர் கிருபா இருக்கிறாங்க வச்சுக்கோமே, அவங்கள நான் அவங்களோட பயணம் எடுக்கிறேன். அவங்க விசுவாச பயணம் எடுக்கும்போது அவங்க என்னை நம்பி, பாஸ்டர் நீங்க சொல்றதை நம்புறோம் பாஸ்டர், கர்த்தருடைய வார்த்தையும் இதுதான் சொல்லுது பாஸ்டர், நாங்க கீழ்ப்படுகிறோம், நாங்க கேட்கிறோம். நான் தினேஷ்ட சொல்றேன், தினேஷ் நீ இதை சரியா செய்யணும், தினேஷ் நீ உன் வேலை இடத்துல நல்ல சாட்சியா இருக்கணும். அவர் ஏன் கேட்கிறாரு? ஏன்னா அவர் பாஸ்டர் சொல்ற வார்த்தை பைபிள் வார்த்தைன்னு நம்பி அவர் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் கர்த்தத்துவக்கு இடம் கொடுக்கறதுனால அவர் கீழ்ப்படுகிறார், இடம் செய்கிறார். அப்படிதாங்க வரும். If you don't allow God's word to disciple you and guide you, you will only say I am a Christian, இதுதான் என் லேபிள், but you will never be under the lordship of Christ. ஒருபோதும் கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் நீங்க வர மாட்டீங்க. You must allow a fellow brother, a fellow sister to disciple you and walk you. Am I walking in the way that Jesus wants me to walk? இயேசு என்னை அழைத்து நான் நடக்க வேண்டிய வழியில் நடக்கிறதுக்கு நான் நடக்கிறேனான்னு உங்களை செக் பண்றதுக்கு, அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு இன்னொரு சகோதரன் இன்னொரு சகோதரிக்கு நீங்க இடம் கொடுத்தாதான் கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்திற்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்க. சென்ட் பால்ஸ் சர்ச், திங்க் அபவுட் இட். நான் வெறும் பேருக்கு கிறிஸ்துவனா இருக்கிறேன்னா உண்மையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் என்னை ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவனா இருக்கிறேனா? 2 நபர்களுடைய சாட்சியோடு நான் முடிக்க விரும்புகின்றேன். லெட்ஸ் லுக் அட் வேதநாயகம் சாஸ்திரியார். தெரியுமா? எங்க தெரியுமா தெரியாதா? அவர் பாடின ஒரு பாடலை சொல்லுங்களேன். அவர் என்ன பாட்டு பாடினாரு? வாருமையா போத. சரி, இந்த வேதநாயகம் சாஸ்திரியார், I am not talking about the வேதநாயகம் சாஸ்திரியார் that you know who came to Singapore. சிங்கப்பூருக்கு வந்த வேதநாயகம் சாஸ்திரியார் பற்றி நான் சொல்லல. இது 17ஆம் நூற்றாண்டில் உள்ள வேதநாயகம் சாஸ்திரியார். சர்வோஜி ராஜா அவருடைய கிளாஸ்மேட். அவர் அரண்மனையில ராஜாவாக அமர்த்தப்படும் போது அவர் என்ன சொன்னாரு வேதநாயகம் சாஸ்திரியாட்ட? டேய் வாடா, நீ என்னுடைய சபையில ஒரு கவிஞனாக புலவராக நீ வா கூப்பிட்டு சர்வோஜி அரண்மனையில இந்த வேதநாயகம் சாஸ்திரியார், அதாவது வாசிக்கிறேன், தஞ்சை சரபோஜி மன்னரின் அரசவையில் பெரும் புகழோடு இருந்த வேதநாயகம் சாஸ்திரியார் தனது கவித்திறமையையும் மேதமையையும் உலக புகழுக்காக பயன்படுத்தாமல் இது ஆண்டவருக்கு தேவை என்று உணர்ந்து கிறிஸ்துவை போற்றும் பாடல்களை, அதனாலதான் இன்றைக்கு வாருமையா போதகரே போன்ற எத்தனையோ அருமையான பாடல்களை நம்ம பாடுறோம். உண்மைதானே? ஒரு அரண்மனையில் இருக்கிறாரு, அவர் புலன்மை தன்மையை வைத்து என்னெல்லாம் பண்ணிருக்கலாம், ஆனா ஆண்டவருக்காக இது தேவைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். செகண்ட், தி லாஸ்ட் ஒன். அடுத்தது இவங்க யாருன்னு தெரியுமா? பண்டிதா ராமபாய். தெரியுமா? தெரியாது. ஓகே. பண்டிதா ராமபாய் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தனது சமூக அந்தஸ்தை துறந்தார். அதாவது அவர்கள் இந்தியா தேசத்துல சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்தஸ்துல இருந்த ஒரு நபர்கள் அதை எல்லாத்தையும் துறந்து கொடுத்து சமூகத்தினரால் ஒதுக்கப்பட்ட விதவைகளுக்காக, அனாதைகளுக்காக பணி செய்ய முக்தி மிஷன் என்ற ஒரு ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்தார். விதவைகள், சமுதாயத்தில் கைவிடப்பட்டவங்க, அவங்களுக்காக இந்த ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஏன் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்? To surrender yourself to the lordship of Christ is not attending church every Sunday. To surrender your life to the lordship of Christ is to live for Jesus. இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார் என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்தத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை உருமாற்றப்படும். ஆமென். Your life will be transformed, that you will be
a big blessing, an impact blessing to the world around you. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு விசை கண்களை மூடி நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்மை கொடுப்போம். Just take a moment to allow God to speak to us. The sacrifice of praise, the sacrifice of availability, the sacrifice of position. ஸ்தோத்திர பலி நம்முடைய கிடைப்பாராய் இருக்கும்படியாக நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கு நாம் பலியாக செலுத்துதல். மூன்றாவது, நம்முடைய அந்தஸ்தை துரத்தி கர்த்தருக்கு இதோ நான் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுதல். இந்த மூன்று காரியங்களிலே இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது, துதி ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு முழு